NH whole square. சந்தியா சந்தியா. ரகுநாத் கெமிஸ்ட்ரி லெக்சரர் கெமிஸ்ட்ரி புக்கை பார்த்து சந்தியா சந்தியான்னு சொல்லிக்கிட்டு இருக்கார். ஏன்னா இப்போ இவர் ஒரு மனநோயாளி. இதுக்கு காரணம் இவர் வாழ்க்கையில் செஞ்ச ஒரே ஒரு அநாகரிகமான செயல்தான். 78, 79, 80, 81, 82, 83. Wow, Manju. 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98. என்ன இது? ஃபர்ஸ்ட் நைட். தோத்துறக்கூடாது, ஜெயிச்சே ஆகணும். 99. இது என்ன மேட்சா? ஜெயிக்கிறதுக்கும் தோக்கிறதுக்கும்? இங்க வாங்க. வர. பரவாயில்ல பரவாயில்ல, போதும் போதும். அட நீ வேறம்மா, ஒர்க் அவுட் பண்ணி கை காலெல்லாம் புடிச்சுக்கிச்சு. ஐயோ, இதுக்கெல்லாம் எக்ஸசைஸ் தேவையில்லை, செக்ஸசைஸ் தான் தேவை. ஓ, நான் ஃபுல் மூட்ல இருக்கேன். பேசாத, அந்த பால் எடு. அம்மா. ஏய், என்ன நக்கலா? ஆமா. ஐயோ. சரி, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹலோ, இது என்ன வில்லன் மாதிரி பில்டப்? நான் உங்க வைஃப் தானே, உரிமையா எடுத்துக்க வேண்டியதானே? தள்ளுங்க. Thank you very much. ஸ்டார்ட். இதோ ஆரம்பிச்சிட வேண்டியது. ஒரு நோட் எடுக்கிறதுக்கு இவ்ளோ நேரமா? வேஸ்ட். ஃபர்ஸ்ட் நைட்டே ஃப்ளாப். ஹலோ, ஃப்ளாப்னு நீங்க டிசைட் பண்ண கூடாது, நான் டிசைட் பண்ணனும். ஓ, கிட்ட வாங்க. ஐயோ, கத்தாதீங்க. வெளியே என்ன தப்பா நினைக்க போறாங்க? நல்ல வாத்தியாரு. நான் சொல்லி தரேன், போடுங்க. ஃபர்ஸ்ட் நைட்ல கை காலுக்கு வேலையெல்லாம் கம்மி, 2 தான் முக்கியம். ஒன்னு நெஞ்சு, இன்னொன்னு இந்த மஞ்சு. இந்த நெஞ்சு பூரா மஞ்சு மஞ்சுன்னு ஃபீல் பண்ணணும். 5 வார்த்தை ரொமான்டிக்கா பேசணும். இந்த பொட்டு எப்படி இருக்கு, இந்த ஜிமிக்கி எப்படி இருக்கு, இந்த மச்சு எப்படி இருக்கு அப்படின்னு வர்ணிக்கணும். நீ லைட் ஆஃப் பண்ணு. சின்ன கரெக்ஷன். என்ன? எனக்கு வெளிச்சம் தான் பிடிக்கும். எக்ஸ்ட்ரா லைட்ஸ் ஆன். ஓ,
என்னங்க ம் இவ என் ஃப்ரெண்டு ரங்கநாயகி. ஹலோ. ஹலோ. கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கா. இங்க 2 செமினார் இருக்கா. 1 வீக் இல்ல 10 days ஆகுமா. நம்ம வீட்லயே ஸ்டே பண்ணட்டோன்னு கூட்டிட்டு வந்திருக்கேன். இவர்தான் என்னோட பத்தி. இவரை பத்தி தான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்லிட்டு இருப்பேனே. ஓ. காலேஜ் லெக்சரர். ஓகே, நீங்க பேசிட்டு இருங்க. சரி. காலேஜ் லெக்சரர்னு சொல்றா, ஆனா பாக்குறதுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கான். ஹலோ. வந்தாச்சு. என் ஃப்ரெண்ட் மஞ்சு வீட்ல தான் தங்கியிருக்கேன். ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கு. நோ ப்ராப்ளம். ஒரு ப்ராப்ளமும் இல்ல. ஓகே. என்னடி எத்தனை ஃபோன் கால்ஸ்? நீ நான் உட்கார்ந்தானே விசாரிச்சுக்கிட்டே இருக்காரு. என்னை விட்டு ஒரு நாள் கூட பிரிஞ்சதே இல்ல. ஒரு வாரம்னா சும்மாவா? அவ்வளவு பிரியமா? பிரியம்னு சொல்லலாம், வேற ஒண்ணும் சொல்லலாம். என்னன்னு? அவருக்கு தினம் நான் வேணும், பொழுதன்னைக்கு வேணும். அதான். உன்னால முடியலன்னு நினைக்கிறேன். என்னால முடியலையா? ஆமா, உன்னாலதான் முடியல. உன்கிட்ட ஏதோ மிஸ்டேக் இருக்கு. என்கிட்ட மிஸ்டேக்கா? ஆமா, உன்கிட்ட தான் மிஸ்டேக் இருக்கு. என்கிட்ட மிஸ்டேக் இருக்கா? என்கிட்ட மிஸ்டேக் இருக்கா? என்கிட்ட மிஸ்டேக் இருக்கா? என்கிட்ட மிஸ்டேக் இருக்கா? உன்கிட்ட தான் மிஸ்டேக் இருக்கு. முதல்ல டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணு. நான் டாக்டர் கன்சல்ட் பண்ணுமா? உங்களால முடியல, நீங்க தான் போய் டாக்டர் கன்சல்ட் பண்ணணும். உனக்கு இவ்வளவு சுகம் தேவைப்படுதா? இனிமே உனக்கு இந்த ஆசையே வரக்கூடாது. ஏய் ஏய் குண்டல காட்சி என்ன ரெண்டா தெரியுற? பாயா உன்னை ரெண்டுல ஒண்ணு பாக்குறேன். ஏய் பொறுப்புள்ள பொண்டாட்டி மாதிரியா நீ பேசுற? நீ கட்டின புருஷனியா மரியாதை இல்லாம பேசுற? நீ புருஷனாயா நீ? பொறம்போக்கு பட்ட பகல் இப்படி குடிச்சிட்டு வந்து கும்மால போட்டுட்டு இருக்க. குடும்ப நடத்த வந்தியா இல்ல என் குடிய கெடுக்க வந்தியா நீ? ஏய் குடிய பத்தி நீ பேசாத, அது ஏன் பர்சனல். நீ மட்டும் என்ன நல்லா மஞ்ச பூச்சிக்கிற, பவுடர் அடிக்கிற, நெத்தி நிறைய நிலா சைஸ்ல பொட்டு வச்சுக்கிற, அத நான் கேக்குறேனா? அது எப்படி ஓம் பர்சனலோ இது ஏன் பர்சனல்? குடிக்கிறியா? கோட்ரு பையில வச்சிருக்க, ஆளுக்கு பாதி போடுமா ஷேர் பண்ணி? ஷேர் தானே, ஷேர் பண்ணலாம். இப்ப நான் பண்றேன் பாரு. என்ன ஆள காணும்? பயந்து ஓட்டாளா? ஒழுங்கா பாத்துட்டு இருந்த வேலையை விட்டுட்டு சொந்தமா தொழில் தொடங்குறேன், அது தொடங்குறேன்னு சொல்லி என் கழுத்துல காதுல இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டு போய் மொட்டை அடிச்சுக்கியா? என்னைக்கு சுயமா சம்பாதிச்சு 5000 ரூபாய் பணத்தோட வீட்டுக்கு வரியோ அன்னைக்கு வா, இல்ல உன் காரை வெட்டிடுவேன், ஞாபகம் வச்சுக்கோ.
அடி பாவி, அடிச்ச போதையெல்லாம் இறக்கிட்டியாடி. ரங்கநாயகி நான் கிளம்புறேன், ஈவினிங் பார்க்கலாம். இந்த டிஃபன். ரகு ஆ எங்க ஆ ரங்கநாயகி லஞ்ச் பண்ணிடுவா. சரி. வீட்லயே சாப்பிடுங்க, ம் வெளியெல்லாம் போய் சாப்பிட கூடாது. சரி. சரியா? சரி, நான் கிளம்புறேன். ஏய் ஒன் செகண்ட், ஆஃபீஸ்ல லீவ் கேட்டியா? ஐயோ, உங்க காலேஜ் லீவுனா எங்க கம்பெனியும் லீவ் விட்டுருவாங்களா? ஏய். நான் லீவ் போட முடியாது. பாய். ஏய் மஞ்சு, என்ன ப்ராப்ளம்? ஒரு டூருக்கு சேர்ந்து போலான்னா கூட லீவ் இல்ல, அது இல்லைங்கிறா. என்ன பண்றேன்னு தெரியல. அதான் எதையும் ஆசைப்பட்டா உடனே நடத்திடணும். அப்பதான் மனசுக்கு திருப்தியா இருக்கும். சரிங்க. ஓகே. ஓ ஓ சாரி. ஏ இல்ல, நான் அயன் பண்ணலான்னு வந்தேன். செமினார் கிளம்பணும், சாரி கசங்கிடுச்சு, அதான் என் பண்ணிட்டு இருந்தேன். நல்ல சூடா இருக்கு, நீங்க வேணும்னா பண்ணிக்கோங்க. பரவாயில்லைங்க, நீங்க பண்ணிட்டு கொடுங்க. ம். ஒரு நிமிஷம், ஆ? ஒரு சின்ன ஹெல்ப். உங்களுக்கு இங்க யாராவது செக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் தெரியுமா? செக்ஸ் ஸ்பெஷலிஸ்ட்னா யாருக்கு? என்னோட ஹஸ்பண்டுக்கு. அவருக்கு தாம்பத்தியத்துல ஒன்றும் முடியாதுன்னு எங்க ஃபேமிலி டாக்டர் சொல்லிட்டாரு. இங்க சென்னையில பெரிய டாக்டர் பார்த்து கன்சல்ட் பண்ணா அவருக்கு குணமாகாதா, ஏதாவது நல்லது நடக்காதான்னு எனக்குள்ள ஒரு சின்ன ஆசை. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க, நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்க, கன்சல்ட் பண்ணிக்கலாம். நீங்க மனசு வச்சா எனக்கு ஹெல்ப் பண்ணலாம். ம், I'll try. டாக்டர் ராமு ரெட்டின்னு நல்ல டாக்டர், நீங்க சொன்னீங்கன்னா அப்பாயின்மெண்ட் வாங்கிடலாம். இந்த வீக்லயே வாங்கிடலாமா? கண்டிப்பா வாங்கிடலாம். அப்பாயின்மெண்ட்டும் வாங்கிடலாம், அவருக்கு ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துடலாம். ஆனா இப்போ உங்களுக்கு தான் ட்ரீட்மெண்ட் தேவை. என்ன அவரால் தான் எதுவும் முடியாது. அவர் மைண்ட் செட் ஆயிட்டாரா? இதுக்கு மேல நீங்க அவர் நம்புறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்க எவ்வளவு கொதிச்சு போயிருக்கீங்க. என் நிலைமைய நீங்க தான் ரொம்ப நல்லா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டை நானே கொடுக்குறேன். எனக்கு முடிஞ்சிருச்சு, நீங்க பண்ணிக்கோங்க. நீங்க டாக்டர் பத்தி கேட்டது என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த வீக்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க, கன்சல்ட் பண்ணிக்கலாம். டாக்டரை பார்த்து கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்குள்ள எனக்கு வயசாயிடாதா? உங்களால முடிஞ்சா நீங்க ஹெல்ப் பண்ண கூடாதா? I'll try.
என்ன சார் பயங்கர யோசனையில இருக்கீங்க? உன் ஃப்ரெண்ட் இன்னும் எவ்வளவு நாள் இங்க இருக்க போறா? அதென்ன இன்னும் 1 வீக் அவ்வளவுதான். அவளை போய் ஹாஸ்டல் எங்கேயா தங்க சொல்ல வேண்டியதானே? என்ன உங்க சைடுல இருந்து கெஸ்ட் ஃப்ரெண்ட் யார் வந்தாலும் கணக்கே பார்க்காம செலவு பண்றீங்க. என் ஃப்ரெண்டு வந்து 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. எதுக்கும் கணக்கு பாக்குறீங்களே வாத்தியாரே, இதுக்கும் பாப்பீங்களா? நான் டயர்டா இருக்கேன். என்ன டயர்டு? நான் தூரமா இருக்கேன். இது ஒரு தூரமா? அது இல்ல, பொண்ணுங்களாம் சொல்லுவீங்களே தூரம், அதான் பீரியட்ஸ். உங்களுக்கு பீரியட்ஸா? அந்த மாதிரி ஜென்ஸுக்கும் இருக்கு தெரியுமா? அந்த நேரத்துல அவங்களுக்கு டயர்டா ஒரு மாதிரி ஆயிடும். என்ன வாத்தியாரே ரீல் விடுறீங்களா? உண்மை. என்னைக்கா இருந்தாலும் சயின்டிஸ்ட்லாம் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. அன்னைக்கு எல்லா ஜென்ஸும் லீவ் எடுக்க போறாங்க. ஜென்ஸ் பீரியட் லீவ். ஓ அப்படியா? ஆமா. அப்போ நீங்க டயர்டா இருக்கீங்க, அப்படி ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்கு. ஆமா. இப்ப சொல்லுங்க, ஆம்பளைங்களுக்கு உண்மையிலேயே அப்படி ஒரு பிரச்சனை இருக்கா? ஆமா. இப்ப சொல்லுங்க, ஆம்பளைங்களுக்கு அந்த 3 நாள் இருக்கா? இப்ப சொல்லுங்க, ஆம்பளைங்களுக்கு பீரியட்ஸ் இருக்கா? ஐயோ மஞ்சு, ஆம்பளைங்களுக்கு பீரியடு நேரம் காலம் ராத்திரி பகலுன்னு எதுவுமே கிடையாது. எனி டைம் ரெடி. அதான் ஆம்பளைங்களோட ஸ்பெஷாலிட்டி. இனிமே இப்படி எல்லாம் ரீல் விடுவீங்களா? இப்படி ரீல் விட்டதுனால தானே இவ்வளோ டிஃப்ரெண்டா அமைஞ்சது. எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ணணும். என்ன சொல்லுங்க. என் ஹஸ்பண்ட ஒரு சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட காட்டணும். ஓ, என்ன ப்ராப்ளம்? அதை ஏன் கேக்குறீங்க? இங்க பாருங்களேன். என்னது? அவரால எதுவும் முடியல. அவர் அன்ஃபிட்னு டாக்டர் டிசைட் பண்ணிட்டாரு. ஆனா நான் ஆக்டிவா இருக்கிறதும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறதும் அவர் கூடவே கூடாதுங்கிறாரு. அதை ஏன்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி கோவத்துல சூடு போட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. டார்ச்சர்னா இதெல்லாம் உங்க ஃப்ரெண்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம் இல்லையா? நான் தான் அன்னைக்கு சொன்னேன்ல, அவளுக்கு தெரியக்கூடாதுன்னு. எப்பேற்பட்ட டார்ச்சர் தெரியுமா? ஸ்ட்ரைட்டா கொடுமை பண்ணா கூட தாங்கிக்கலாம். ஆனா இங்க பாருங்க, இந்த மாதிரி தொட்டாரா, இப்படி தொட்டாரா, தொட்டாரா. நான் கூட நினைச்சேன் அவருக்கு என் மேல ரொம்ப ஆசை வந்துருச்சுன்னு. இப்படியே தொட்டாரா. திடீர்னு உனக்கு இவ்ளோ ஆசை இருக்கான்னு என்ன அரைஞ்சிட்டாரு.
நீ ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிறன்னு சூடு போட்டுட்டாரு. ஆமா, இந்த தழும்பு போயிடுமா? போயிடும். தொட்டு பாருங்களேன், இது சரியாயிடுமா இல்லையான்னு பாருங்களேன். நீங்க கூட சைக்காட்ரிஸ்ட பார்க்க வேண்டியிருக்கும். மச்சான், வாடா. புத்தர் போதி மரத்தடியில தான் உட்கார்ந்தாரு. நீ மாங்காய் மடையனாச்சே, அதான் மாமரத்தடியில படுத்திருக்கியா? ஏய், ஏன்டா மச்சான் வெறுப்பா பேசுற? அட என் பொண்டாட்டி அடி அடின்னு அடிச்சு வீட்டை விட்டு விரட்டிட்டான். 5000 பணம் வேணுமா? நான் எங்கடா போவேன்? கேள்விப்பட்டுதான் மச்சான் வந்தேன். ஆ? மச்சான், நேர்மையா போனா பணம் நம்மள ஃபாலோ பண்ணாது. ஆ. குறுக்கு வழியில போனாதான் பணம் நம்மள ஃபாலோ பண்ணும். புரியலையாடா? உன் வாழ்க்கை உன் கையிலன்னு பல பேர் சொல்லுவாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, உன் வாழ்க்கை மத்தவங்க கையிலங்கிறேன். டேய், நானே அடிபட்டு புண்ணாயி உட்காந்துருக்கேன்டா. அடிபட ஐடியாவே வரும் மச்சான். டேய், விஷயத்தை விளக்கமா சொல்ற, இல்ல நீ அடிபட போற. மச்சான், உன் வாழ்க்கை மத்தவங்க கையிலங்கிறது நீ கையில ஜோசியில ஆயுதுங்கிற. டேய், என்னடா உனக்கு பாதி ரேகையே காணோம்? ரகு, என்னங்க? ஓ, என்ன வேணும்? ப்ளீஸ், நான் சொல்றது கேளுங்க. ப்ளீஸ். ஹலோ ஹலோ, ப்ளீஸ், நான் சொல்றது கேளுங்க. ஏன் இப்படி பயப்படுறீங்க? மஞ்சு தான் வீட்டில் இல்லைல்ல, உங்களோட கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கலான்னு தோணாதா? சாரி, நீ நினைக்கிற மாதிரி ஆள் நான் கிடையாது. அந்த மாதிரி ஐடியாவும் எனக்கு இல்ல. நானும் அலையிற பொண்ணு கிடையாது. எனக்கு உங்களை பார்த்த ஒன்னு பிடிச்சிருச்சு. உங்களோட கொஞ்ச நேரம் இருக்கிறதுல தப்பா? தப்பு தாங்க. எப்படி தப்பாகும்? ஒரு ஆம்பளை சரியா இருக்கானா இல்லையான்னு கூட தெரிஞ்சுக்காம கல்யாணத்தை பண்ணி வச்சிடறாங்க. ஆனா அவன் சரியா இல்லைன்னா பொம்பளைங்க மேல தப்பு சொல்றாங்க. அவனுக்கு எந்த சுகமும் வேணாம், பொம்பளைங்களுக்கும் அதே மாதிரிதான் இருக்கணுமா? இது என்ன விதத்துல நியாயம்? அதெல்லாம் ரைட்டு. ஆனா நான் மட்டும் என் ஆசையை தீர்த்துக்கிறதுனா தப்பா? தப்பு தாங்க. நான் மஞ்சுவோட ஹஸ்பண்ட். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு நீ வேணும். ரங்கநாயகி, வேணாம். சொன்ன கேளு. ரங்கநாயகி. ஏய், ரங்கநாயகி. ஏய், ரங்கநாயகி. மஞ்சு, மஞ்சு, உன் ஹஸ்பண்ட் இப்படி எல்லாம் பிஹேவ் பண்ணுவா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏய், மஞ்சு, அவ சொல்றதெல்லாம் கேட்காத. அவ போய் சொல்றா. ஏய், மஞ்சு ப்ளீஸ்மா. ரகு, ஏய், நீங்களா இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? ஐயோ மஞ்சு, நான் உன்கிட்ட அன்னைக்கே சொன்னேன் இவளை ஹாஸ்டல்ல விட்டுலான்னு. நீ தான் இவளை வீட்ல ரிட்டர்ன் கூட்டிட்டு வந்த. இருந்தா தப்பு பண்ணுவீங்களா? ஐயோ, நான் தப்பே பண்ணல. இவங்க தான் எங்க ஹஸ்பண்டுக்கு ஆண்மை இல்ல. யாரா தெரிஞ்ச டாக்டர் இருந்தா சொல்லுங்கன்னு கேட்டாங்க. வேற மாதிரி என்கிட்ட பேசினாங்க தெரியுமா உனக்கு? என்ன உளறீங்க? இவ புருஷனோட எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு எனக்கு தான் தெரியும். அவங்கள போய் அப்படியே பிளேட்ட திருப்புறீங்களே. ஐயோ மஞ்சு, நான் சொல்றது கேளு. உன் ஃப்ரெண்டு தான் போய் சொல்றா. என்னைக்குமே பொம்பளைங்க போய் சொல்ல மாட்டாங்க, ஆம்பளைங்க தான் போய் சொல்வீங்க. மாட்டிக்கிட்டா பிளேட்ட திருப்புவீங்க. இன்னைக்கு நீங்க பெர்ஃபெக்ட் ஆம்பளைன்னு காட்டிட்டீங்க. ஐயோ மஞ்சு, 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 இன்னும் கோவமா இருக்கியா? என்ன நம்ப மாட்டியா? சரி, அதெல்லாம் விடு. நான் 3 நாள்னு சொன்னல, அது இப்போ இல்லை.
நீங்க இன்னும் அந்த ரங்கநாயகி தானே நினைச்சிட்டு இருக்கீங்க. ஏய் என்ன வளர்ற? எனக்கு தெரியும் அந்த ரங்கநாயகி தான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஏன்னா நான் பழசு, அவ புதுசு. ஏய் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. திரும்ப திரும்ப என்ன தப்பு சொல்லிட்டு இருக்க? எனக்கு தெரியும். செய்யறதையும் செஞ்சுட்டு திரும்ப திரும்ப என்ன ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா? சத்தியமா என் மேல தப்பே கிடையாது. அப்போ நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. ஆனா நான் கன்வின்ஸ் ஆகி நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் வரணும். ஏய் திரும்ப திரும்ப நான் தப்பு பண்ண சொல்லிட்டு இருந்த, நடக்கிறதே வேற. என்ன பண்ணுவீங்க? ஏய் சொல்லி பாரு. இப்பவும் சொல்லுவேன். என்ன நம்பி வந்த ஃப்ரெண்ட் கிட்ட பொறுக்கித்தனமா நடந்த ஆளு. சாரி மஞ்சு, நான் ஏதோ கோவத்துல அடிச்சிட்டேன். ப்ளீஸ் நான் சொல்றது கேளு மஞ்சு. இனிமே ஒரு வார்த்தை கூட நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். மஞ்சு ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. மஞ்சு இங்க பாரு. மஞ்சு டோன்ட் டச் மீ. மஞ்சு ப்ளீஸ். அண்ணா கிளம்பலாம். இனிமே எதுவும் பேச வேண்டாம். மச்சான் என்ன நடந்ததுன்னா, யோ கை நீட்டி என் தங்கச்சி அடிச்சப்போ யோகி தெரிஞ்சு போச்சியா? நீங்க பாரு, இனிமே ஒரு நிமிஷம் உன் வீட்டுல என் தங்கச்சி இருக்க மாட்டான். மஞ்சு வாமா போலாம். மஞ்சு 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 ப்ளீஸ் மஞ்சு. மஞ்சு 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 என்ன நம்பி வந்த ஃப்ரெண்ட் கிட்ட பொறுக்கித்தனமா நடந்துட்ட ஆள் தானே நீங்க? யோ அந்த பொண்ணு யாரு? உன் பொண்டாட்டியோட ஃப்ரெண்டு. அடுத்தவன் பொண்டாட்டி. அவகிட்டயே கேவலமா நடக்கிறீனா? உன்னை போல கேவலமானவனே யாரும் இல்லையா? நீங்க புரியாம பேசுறீங்க. நான் சொல்றது கேளுங்க. அன்னைக்கு நடந்த விஷயமே வேற. ஏயா நான் நல்ல குடும்பம், அதனால உன்னை இதுவரைக்கும் விட்டு வச்சுக்கிறேன். நீங்க அவசரப்பட்டு பேசுறீங்க. நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளு. வையா போன. ஹலோ ஹலோ. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். நீங்க வீட்டு வேலைக்கு ஆள் தேடிட்டு இருக்கீங்களா? ஆமா. என்ன வேலை சார்? கூட்டணும், பெருக்கணும், சமைக்கணும், துணி துவைக்கணும். எவ்வளவு சம்பளம் சார்? 3000 கொடுக்கலாம். யாராவது இருக்காங்களா? நான் அதுக்காக தான் சார் வந்திருக்கேன். நீங்களா? பார்த்தா படிக்கிற பொண்ணு மாதிரி இருக்கு. கரெக்ட் சார். நான் +2 படிச்சிட்டு இருக்கேன். பட் இந்த கெமிஸ்ட்ரி மட்டும் வரவே மாட்டேங்குது. அதுக்கு வீட்டு வேலை பார்த்தா கெமிஸ்ட்ரி வந்துருமா? சார் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் தான் வரும். என்கிட்ட ஃபீஸ் கட்ட பணம் இல்ல. அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். உங்க வீட்ல வேலை செய்யலான்னு. சாரி, நீங்க படிக்கிற பொண்ணு. இங்க வீட்டு வேலையெல்லாம் பார்க்க வேணாம். நீங்க கிளம்புங்க. சார் ப்ளீஸ் சார். கெமிஸ்ட்ரியில நான் 200 வாங்கணும். வீட்டு வேலை பார்க்கறதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. சரி, நான் ஃபீஸ் கேட்கல. ஆனா நீ வீட்டு வேலை பார்க்க கூடாது. சார் ஓசில எனக்கு டியூஷன் வேண்டாம். வேலைக்கு நீங்க சம்பளம் கொடுங்க. டியூஷன் ஃபீஸ் நான் கட்டிக்கிறேன். இந்த டீல் எனக்கு ஓகே சார். டீலா? என்ன டீல்? நான் வீட்டு வேலை பார்க்கறேன். நீங்க சம்பளம் கொடுக்க வேண்டாம். அதுக்கு பதிலா டியூஷன் சொல்லி கொடுங்க. சரி, உங்களுக்கு படிப்பு மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட்னால இந்த டீலுக்கு நான் ஒத்துக்கிறேன். கிளம்புங்க. நாளைக்கு ஜாயின் பண்ணுங்க. Thank you sir. Thank you very much. Thank you. சார் கன்ஃபார்ம் தானே? நான் நாளைக்கு வருவேன். மாற மாட்டீங்களே? ஓகே, கன்ஃபார்ம். ஓகே. இந்த மணி கேட்ட புக்ஸ் இதானே? கெமிஸ்ட்ரி. அம்மா இந்த புக் தாமா? Thank you மா. Thank you so much. ரொம்ப கஷ்டப்பட்டு நான் இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா படிக்கணும், சரியா? கண்டிப்பா. நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும். Thanks மா. நிச்சயமா நான் நல்லா படிப்பேன். வீட்டு வேலை செஞ்சு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா படிமா. ஓகேமா. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். சார் நான் உள்ள எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன்.
போம். சார், ஆ உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் அதையும் சமைக்கிறேன். சப்பாத்தி குருமா. ஓகே சார். சார், ஆ நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். சரி, டியூஷன் வேண்டான்னா நீ விடவ போற. சரி வா. எந்த ஸ்கூல் படிக்கிற? மலர் மெட்ரிகுலேஷன் சார். மலர் மெட்ரிகுலேஷன். கெமிஸ்ட்ரி யார் எடுக்கிற உனக்கு? சிவகுமார் சார். சிவகுமார். சரி போ கொடு. இந்தாங்க. That's it for today. Okay. ஓகே சார். நான் கிளம்புறேன் சார். Okay. தேங்க்யூ சார். Okay. வரேன். Yeah. ஹலோ. இப்ப ரொம்ப நிம்மதியா இருப்பீங்களே, ஹாப்பியா இருப்பீங்களே. பிளான் பண்ணி என்ன வெளியே அனுப்பிட்டீங்கல்ல. ஏய், நான் நிம்மதியா இருப்பேன், எப்படி வேணா இருப்பேன். ஓ முட்டாள்தனத்துக்கு நான் ஆளாக முடியாது. நான் எப்படி சந்தோஷமா இருக்கணும்னு எனக்கு தெரியும். கூப்பிடுங்க, அந்த ரங்கநாயகியே கூப்பிடுங்க. கூப்பிடுறேன் டேய், அந்த ரங்கநாயகி இன்னைக்கே கூப்பிடுறேன். ஆஹா, அப்போ நான் உங்க வைஃப் இல்லல? இல்ல. சலியம்மா, நிறைய கை வரணும், கை நிறைய காசு வரணுமா? ஒரு பாட்டி வருதுடா, கொஞ்சம் தள்ளி உட்கார்றா, அதுகிட்ட மீட்டர் போடுவோம். தள்ளி உட்கார, தள்ளி உட்கார. அம்மா, அம்மா வாங்கம்மா, கை ரேகை பார்க்கணுமா? அம்மா ஆமாங்க. மாமா மாமா உட்காருமா, உட்காருமா. உட்காரு. எங்க உங்க கை நீட்டுக்குமா?
புருவுனா 1 லட்சம் தர மாட்டுக்க. அடியே குண்டல கேசி. என்னங்க எல்லாரும் உள்ளங்கைய தான் பாப்பாங்க, நீங்க புறங்கையும் பாக்குறீங்க. இந்த 3 மோதிரம் போட்டிருக்கே, இதுதான் பிரச்சனை. என்னங்க சொல்றீங்க? இந்த மோதிரம் வாங்கினியே பூஜை அறையில வச்சியா? இல்லைங்க. அதான் மிஸ்டேக். இந்த 3 மோதிரத்தையும் தேனிலையும் பாலிலையும் பன்னீர்லையும் மிஸ் பண்ணி அதுல மோதிரத்தை போட்டு அம்பாலாண்ட வச்சு 24 மணி நேரம் கழிச்சு அதை உருகேத்தி நல்ல பவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த மோதிரத்தை நீ போட்டனா நீ நினைச்ச கலர்ல எல்லா பிளவுஸுக்கும் உன் புருஷன் வந்து பட்டு புடவை இல்ல ஃபாரின் புடவையே எடுத்து கொடுப்பான். நீ என்ன பண்ற? இதுக்கு ஒரு பீஸ் ஒரு 500 ரூபாய் கட்டிட்டு போற. பரவாயில்லைங்க, எனக்கு ஒரு 500 ரூபாய் கடனா கொடுங்களேன். 500 ரூபாயா? என்னங்க, என் மோதிரத்தையே கொடுக்குறேன், என்ன நம்பி நீங்க ஒரு 500 ரூபாய் பணம் கொடுக்க மாட்டீங்களா? இந்தாங்க. இந்தாமா, இத அம்பாளாண்ட வைக்கிறேன். நாளைக்கு மறக்காம கண்டிப்பா வந்து வாங்கிக்கணும். நாளைக்கு நான் வரும்போது உங்க தட்சணையும் உங்க பணமும் நான் கொடுத்துடுறேன். கொடுத்துட்டு என் மோதிரத்தை வாங்கிட்டு போயிடுறேன். நான் வரேங்க. போயிட்டு வாமா. சார் சார் இன்னைக்கு எந்த வேலையும் செய்ய வேணாம், டியூஷன் எடுக்க முடியாது, நீ கிளம்ப. ஏன் சார்? இல்ல எனக்கு தலை வலிக்குது, டயர்டாவும் இருக்கு. நம்ம கிளாஸ் நாளைக்கு வச்சுக்கலாம். ஓகே? பரவாயில்ல சார், நான் வீட்டு வேலையை பார்த்துட்டு போறேன். வேணாம், நம்ம டீல் என்ன? நீ வேலைக்கு வந்தா நான் கிளாஸ் எடுக்கணும். இன்னைக்கு என்னால் கிளாஸ் எடுக்க முடியாது, அதனால இன்னைக்கு வேலை இல்லை உனக்கு. என்ன சார் நமக்குள்ள கணக்கெல்லாம் பாக்குறீங்க? நீங்க டியூஷனே சொல்லி கொடுக்கலனாலும் நான் வீட்டு வேலையை பார்ப்பேன். என்ன மஞ்சு, நீ பாட்டுக்கு சண்டை போட்டு போயிட்ட. நான் ஹோட்டல்ல சாப்பிட்டு இருக்கேன். என் மேல கொஞ்சமாவது அக்கறை இருக்கா உனக்கு? ஹோட்டல்ல தான் சாப்பிடுங்க, இல்ல சாப்பிடாம கிடந்து சாவுங்க. எனக்கு என்ன வந்தது? என்ன சார் இன்னும் டல்லாவே இருக்கீங்க? டேப்லெட் போட்டீங்களா? தைலமாவது தேய்ச்சிங்களா? ஐயோ, தைலம் பக்கத்துல தானே இருக்கு, எடுத்து தடவிக்க வேண்டியதானே. இதுக்கு ஒரு ஆள் வேணுமா?
சொல்லுங்க சார். சாரி சந்தியா, ரொம்ப தலைவலி, டல்லா இருந்தது. திடீர்னு உன் கைப்பட்ட உடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப நாளா அவ வேற வீட்டில் இல்லையா, அதனால தப்பா நினைச்சுக்காத. பரவாயில்ல சார். இதுக்காக கோச்சுக்கிட்டு டியூஷனுக்கு வராம இருந்துடாத. நாளைல இருந்து வந்துரு. ஓகே சார், நாளைக்கு வந்துடுறேன் சார். ஆ. ஏதோ பிளாட்ஃபார்ம்ல விக்கிற மோதிரத்தை என் பையன் கிட்ட நல்ல மோதிரம்னு சொல்லி 1000 ரூபாய் ஏமாத்தி வாங்கிட்டு போயிட்டாங்க. எங்கன்னு தேடுறது சேட்டு? இங்கதான் எங்கேயாவது குடிச்சிட்டு இருப்பாங்க. அதோ சேட்டு என்ன தாரா? இதோ இந்த பசங்க தான். வாங்க சார், அவங்க தானே? அரெஸ்ட் பண்ணுங்க. சேட்டு எனக்கு வரணும். எந்திரிங்கடா. ஏண்டா சேட்டு ஈனா வானவா இருந்தா கவரிங் மோதிரத்தை கொடுத்து நல்ல மோதிரம்னு சொல்லி வித்து ஷேர் பண்ணுவீங்கடா. இப்ப எங்க தூங்க போறேன்? உங்களை அடிச்சு தொங்க விட போறோம்னா? சத்யா, டியூஷன் வேணா, கிளம்பு. சார், நான் கெமிஸ்ட்ரியில எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கேன் தெரியுமா? நீ எவ்வளவு வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு நீ கிளம்பு. ஏன் சார்? சந்தியா, நான் நேத்து உங்ககிட்ட சாரி கேட்டிருக்கேன். இன்னைக்கு என்னால கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. நீ தயவு செஞ்சு போயிடு. ஓகே சார். சந்தியா, என்னை விட்டு நீ போகக்கூடாது. லைஃப் ஃபுல்லா நீ எனக்கு வேணும். சந்தியா, என்னை எவ்வளவு கேவலப்படுத்தினாங்க தெரியுமா? நீ ஒருத்தி தான் என்ன புரிஞ்சுக்கிட்டவா. சத்யா, என் லைஃப்ல எல்லாத்துக்குமே நீ தான் வேணும். சத்யா, என்னை விட்டு போடாத ப்ளீஸ். சத்யா, நீ சந்தியா, நீ சந்தியா தானே? நான் உங்க சத்யாதா. சந்தியா, 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 இப்ப சொல்லு எவ்வளவு மார்க் வாங்கின? 200 out of 200. நீ கிளம்பு சந்தியா.
நிஜமாதான் நீ ஏன் சந்தியாவா மாறிட்ட? எனக்கு இது போதும் சந்தியா. நீ போயிட்டு வா. நாம் எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறோம் சந்தியா? சந்தியா, சந்தியா ஒரு நிமிஷம் நில்லு. சந்தியா, என்ன சந்தியா, ஒரே காலேஜ், ஒரே கிளாஸ், எத்தனை மெசேஜ், எத்தனை ஃபோன் கால், வாட் டோன்ட் ரெஸ்பாண்ட் யார்? வாட்? ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்லு, இல்லை பிடிக்கலன்னு சொல்லு. இப்படி சைலண்டாக இருந்தால் என்ன அர்த்தம்? இத பாரு, முதல்ல இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல வந்து டிஸ்டர்ப் பண்றதை நிறுத்து. உனக்கும் எனக்கும் செட் ஆகாது, விட்டு. செட் ஆகாதா? ஓ, என்னை விட நீ 4 மாதம் பெரிய பொண்ணா? அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஐயோ, ஏ சந்தியா, நான் சொல்றது கேளு. காலேஜ் ஃபீஸ் கட்டிட்டு அப்புறம் அம்மாவுக்கு மருந்து வாங்கணும்னு சொன்னால அதையும் வாங்கி கொடுத்துறேன். ஓகே? தேங்க்ஸ் a lot sir, thanks a lot. உள்ளவா சந்தியா? அப்புறம் எக்ஸாம்ஸ்ல எப்படி பண்ண? ரொம்ப நல்லா எழுதிருக்கேன் சார். நான் மார்க் பண்ணி கொடுத்த क्वेश्चंसலாம் வந்துச்சா? 80% நீங்க சொன்ன மாதிரியே வந்திருக்கு. சரி, நாளைக்கு இன்னொரு எக்ஸாம் இருக்குல்ல? ஆமா சார். சரி வா. நாளைக்கு எக்ஸாம்ல இதெல்லாம் ஷுவரா வரும். ஓகே? ஓகே சார். யா. அண்ட் இது ரெண்டும் ஓகேவா? இந்தா. நான் கிளம்புறேன் சார். சார்,
நான் டியூஷனுக்கு தான் வரேன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. டியூஷன் தான் நடக்குதில்ல. சந்தியா, எஸ், வெளியே தெரிஞ்சா ரொம்ப அசிங்கமா நினைப்பாங்க. தெரிஞ்சாதானே சிங்கமா நினைக்கிறதுக்கு. சார், சார், நான் கோல்டு மெடல் வாங்கணும்னு எங்க அம்மா ஆசைப்படுறாங்க சார். உங்க அம்மா ஆசையை நான் நிறைவேற்றுறேன். என் ஆசைய நீ நிறைவேற்ற. நான் உனக்கு ஹெல்ப் தான் பண்றேன் சந்தியா. சார், இது அநாகரிகம். சந்தியா, என்னைக்கு உலகத்துல எல்லா மனுஷங்களுக்கும் பொதுவா ஒரே நாகரிகம் வருதோ அன்னைக்குதான் எது அநாகரிகம்னு டிசைடே பண்ண முடியும். அது வரைக்கும் அநாகரிகம்ன்ற வார்த்தையே சொல்லக்கூடாது. ஹலோ, நான் மஞ்சுவோட பிரதர் பேசுறேன். சொல்லுங்க. மஞ்சுவுக்கு கோர்ட்ல டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்கு. நீங்க வந்து சாட்சி சொல்லணும். என்னது, டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்காளா? சாரிங்க, இவ்வளவு தூரம் போகும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவசரப்பட வேண்டாம், நான் வந்து பேசிக்கிறேன் ப்ளீஸ். ஓகே. ஐயோ, நான் சொல்றது கேளு, தயவு செஞ்சு டைவர்ஸ்க்கு மட்டும் போயிடாத. போகாம என்ன செய்யறது? அந்த அயோக்கிய கூட சேர்ந்து வாழ சொல்றியா? நீ நினைக்கிற மாதிரி அவர் அயோக்கிய கிடையாது. நான் தான் தப்பு செஞ்சேன். ஏன் சிச்சுவேஷன் அப்படி? என்னடி சொல்ற? உண்மையிலேயே என்ன நடந்ததுன்னு சொல்லு. நடந்ததையெல்லாம் நீ மறந்துட்டு அவர் கூட சந்தோஷமா நீ இருப்பேன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா நீ டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டத கேள்விப்பட்டு தான் நான் இங்க வந்தேன். ப்ளீஸ், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. அவர் கூட சந்தோஷமா இரு. ஹலோ, நான் தான் பேசுறேன். நான் தானா? மஞ்சு. மஞ்சுவா? புரியலையே. உங்க வைஃப் மஞ்சு பேசுறேன். ஏன் வைஃபா? சாரிங்க, அவசரப்பட்டு உங்களை தப்பா பேசிட்டேன். இப்பதான் என் ஃப்ரெண்டு ரங்கநாயகி வந்து உண்மையெல்லாம் சொன்னா. ஓ, ரங்கநாயகியே சொல்லிட்டாளா? அவ சொன்னதுக்கு அப்புறம் தான் கிளியர் ஆச்சா? ஆமா. நோ, நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். அன்னைக்கும் உன் ஃப்ரெண்டு சொன்னதுதான் கேட்ட.
இன்னைக்கு உன் ஃப்ரெண்டு சொல்றதான் கேட்குறேன். நீ என்னைக்குமே உன் புருஷனை நம்பவே இல்லை. சாரி, பாய். ஹலோ, உன்னை மாடர்ன் ட்ரெஸ்ஸில் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்கு. அதனால தான் இந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்திருக்கேன். போட்டு வரியா? ஜஸ்ட் மினிட் சார். சார், நீ ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளோ லேட்டாக வந்த? நான் உன்னதான் கல்யாணம் பண்ணியிருக்கணும். இப்போ ஒன்று லேட் ஆகலை. எல்லாமே நடக்க தானே போகுது. வேண்டாம் சார், சொன்ன கேளுங்க. வேண்டாம் சார். சார் ப்ளீஸ், வேண்டாம் சார். வேண்டாம் சார். நான் உன்னை கொஞ்சம் கொஞ்சமாக தொடுறதே கொஞ்சம் கொஞ்சமாக நீ எனக்கு சொந்தமாகணும். என் சந்தியாவா மாறணும். ப்ளீஸ் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. ப்ளீஸ் சந்தியா. எதுக்கு திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணிட்டு இருக்க? என்னங்க இப்படி பேசுறீங்க? ஒருத்தி குழப்பி விட்டுட்டா யாருக்குமே குழப்பம் வரதானே செய்யும். அந்த எமோஷன்ல தான், உங்க மேல உள்ள பிரியத்தினால தான் நான் கத்துனது, சண்டை போட்டது எல்லாமே. நான் வீட்டுக்கு வரேங்க. நோ, நீ வீட்டுக்கு வந்த நான் அங்க இருக்க மாட்டேன். நான் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண போறேன். நீ என்ன வேணா நினைச்சுக்கோ. என்னை இவ்வளவு தூரம் அவமானப்படுத்துறதுக்கு உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. நான் பண்ணது தப்புதான், ஒத்துக்கிறேன். அதுக்கு எங்க இவ்ளோ கோபம், இவ்ளோ வெறுப்பு? சாதாரணமா சொன்ன, என்னை எவ்வளவு தூரம் மட்டமா பேசின. மறுபடியும் வேற எவ்வளவு ஒருத்தி வருவா, உன்னை குழப்பி விடுவா. அவ பேச்சை கேட்டு நீ மறுபடியும் என்ன அசிங்கப்படுத்துவ. இந்த பிரச்சனையே வேண்டாம். உனக்கும் எனக்கு இனிமே ஒத்தே வராது. உன் கூட மன நிம்மதியா என்னால பழைய மாதிரி வாழ முடியாது. புரிஞ்சுதா? இனிமே ஃபோன் பண்ணாத. என்னடா சொல்ற? மறுபடியும் பிரச்சனை பெருசாகுதா? ஆமா. என்ன அந்த ரங்கநாயகி திரும்ப வந்து பிரச்சனை பண்றாளா? இல்லடா. பின்ன என்னடா பிரச்சனை? சந்தியா. அப்போ இவ்வளவு நடந்திருக்கு. ஐ லவ் சந்தியா. ஐ ரியலி லவ் சந்தியா. நான் சந்தியாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற முடிவில் இருக்கேன். ஆனா இந்த நேரத்தில் மஞ்சு மறுபடியும் வாழணும்னு என்கிட்ட வரேங்கிறா. டைவர்ஸ் வாங்க போறேன், அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ற. இதுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன்? நீ தான் எனக்கும் மஞ்சுக்கும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்.
தயவு செஞ்சு அவகிட்ட போயிட்டு எதையாவது சொல்லி நான் கெட்டுட்டேன் மாறிட்டேன்னு எப்படி வேணா சொல்லிக்கோ. அவளே என்ன டிவோர்ஸ் பண்ற மாதிரி நீ என்ன வேணா ப்ளே பண்ண. ப்ளீஸ் எனக்கா இந்த ஹெல்ப் பண்றா. இத பாரு, மஞ்சு பண்ணது தப்பு, ஆனா நீ பண்றது குற்றம். உன்னால ஒரு படிக்கிற பொண்ணோட லைஃபும் ஒய்ஃபோட லைஃபும் கெட்டுரும். அதுக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியாது. ஐயோ, ஹேய், உனக்கு நல்ல பொண்டாட்டி கிடைச்சிட்டா நீ அப்படிதான் சொல்லுவ. என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? ஃப்ரெண்டாச்சுன்னு ஹெல்ப் கேட்டேன். பண்ணாட்டி போடா, நான் பாத்துக்கிறேன். டேய் ரகு, பாடம் சொல்லித்தரவன் தான்டா வாத்தியாரு. தப்பா பண்ணி நீ பாடத்தை கத்துக்காத. ஏய் சிந்து, எப்படி வந்த? ஏய் சந்து சோம்பேறி, நான் 6 மணிக்கே வந்துட்டேன். இவ்ளோ நேரமா தூங்கிட்டு இருக்க? நான் வந்து உன் தம்பியை தான் பாத்துட்டு இருந்தேன். ஏய், என் தம்பியா? எங்கடி பார்த்த? அதான் ஹால்ல ஒன்று உட்காந்துருக்கல, அதைத்தான் பார்த்தேன். அவன் என் தம்பி இல்லடி, என் ஃப்ரெண்டு கேபால். என்னடா தம்மா துண்டு பசங்களோட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்க? உன்னை நான் கரெக்ட் பண்ணணும். எந்திரி 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 எந்திரி. ஏய் சும்மா இருடி. எந்திரி. படுத்துறாளே. ஏய் சும்மா இருடி, கனவுல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ரொமான்ஸா? என் கூட தானே? உன் கூட இல்லடி. அப்போ யார் கூட? அப்புறம் யார் கூட? ஏய் உன்கிட்ட சொல்ல முடியாது அப்படி. சந்துக்கு சிந்து தான் கரெக்ட். ஏய் சும்மா இருடி. ஏய் தரடி. ஏய் விடு மா. ஏய் ஏந்து. ஏய் ஏய் மா. ஏய் சும்மா இருடி. ஏய் தள்ளுடி 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 சிந்து. ஏய் மா. மே கமிங். கடிச்சுடுடி. ஏய் ஏய் சும்மா இருடி, தொந்தரவு பண்ணாதடி. சாரிடா, நான் அப்புறமேட்டு வரேன். டேய் 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 இருடா. கேபால் பாலுன்ற பேரை பாலுன்னு கூப்பிட்ட சர்தான், இப்ப இன்சிலோட கேபால்னு கூப்பிடுற வேணாம், அழுதுருவேன். இருடா கேபால். இவட்ட சொல்லு, இவதான் மாமா பொண்ணு. பாம்பேல டார்ச்சர் பண்றதுக்குன்னே வந்திருக்கிறா. சொல்லு, நான் சந்தியாவை எவ்வளவு லவ் பண்றேன், அவளுக்கா எவ்வளவு உருகுறேன், அவளுக்கா எவ்வளவு கவிதையெல்லாம் எழுதி வச்சிருக்கேன் சொல்றேன் கேபால். சந்தியாவா? அவ யாரு? அவதாண்டி என் பட்டத்து ராணி, என் தேவதை. தேவையில்லாம நீ மனசுல ஆசை வளர்த்து தெரியாத. நீ எப்போ ஊருக்கு போறன்னு அதை மட்டும் சொல்லு. வாடா. என்னடா இவ்வளோ வீட்டா இருக்க? சந்தியாவா? யாரவ? ஏ ரூட்ல கிராஸ் பண்ற? வரேன்டி. சாரி சாரி சந்தியா, நீ வரத பார்க்கல. சந்தியா, நீ வேணா ஒய்ஃபோட சாரியை கட்டிக்கோ. புது சாரி கட்டிட்டு போனா அம்மா கேட்க மாட்டாங்களா? அதனால என் ட்ரெஸ் காஞ்ச உடனே நான் அதையே போட்டுக்கிறேன். சரி சரி உள்ள வா. வா சந்தியா, போய் தலை தோட்டிக்கோ. தா. நினைக்கலையே ஆசவத முளைக்கலையே சரி என்ன வனக்கிளியே.
போதும் போதும் காமதேவனே மூச்சு வாங்குதே ரெண்டு ஜீவனே. ஐ லவ் யூ சந்தியா. ஐ லவ் யூ. ஐ ரியலி லவ் யூ சந்தியா. டிஷர்ட் இதில் மா என்னடா அந்த ரெட் கலர் டிஷர்ட் எங்கம்மா? அங்கதான் மேல மடிச்சு வச்சிருக்கேன் பாரு. இல்ல இல்ல நல்லா தேடி பாருடா. ஹலோ, ஏய் டிஷர்ட் மட்டும் தான் கழட்டுவியா? இல்ல நான் சிந்து அது போறா பாரு, அவதான் சந்தியா. ஓ, இவதான் சந்துருவோட லவ்வாட கேபால். சிந்து நீ பாம்பேல இருந்து சிடி கொண்டு வந்தல, அதை கூட நான் பாத்துட்டு தரேன். சிடி எதுக்கு? பிராக்டிகலாவே சொல்லி தரேன். பிராக்டிகலா? நான் ரொம்ப லக்கி பாய். Hi, come. ஓ, பெரிய படிப்பு புலியோ, அதான் சந்துரு மயங்கி கிடக்குறானா? ரகுநாத் எம்எஸ்சி எம்ஃபில் டியூஷனுக்கு பெரிய ஆளுதான். சார், நாளைக்கு எனக்கு எக்ஸாம் இருக்கு. சீக்கிரமா டியூஷன் முடிச்சிருங்க. அடி பாவி. மாமா பொண்ணாச்சன்னு பாக்குறேன். சந்தியா பத்தி தப்பா பேசின மாவளை கொன்றுவேன். நீ விழுந்து விழுந்து காதலிக்கிற, அங்க சந்தியா வாத்தியார் மடியில விழுந்து கிடக்குறா. சந்தியா பத்தி எனக்கு தெரியும். வாடி சந்தியா, ஒரு நிமிஷம். சந்தியா, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நான் கேட்கறத வச்சு நீ என்ன தப்பா நினைச்ச கூடாது. போய் சொன்ன பிரச்சனை ஆயிடும். நீ அந்த வாத்தியா ரகுநாத்தோட ஏதோ தப்பா இருக்கிறதா சொல்றான். சொல்லு சந்தியா, அது பொய்யன்னு சொல்லு, அது உண்மை இல்லைன்னு சொல்லு. சந்துரு, அவசரப்படாத. பாவம், இவ நல்ல பொண்ணு, நான் தான் கெட்ட பொண்ணு. இவ பார்த்தது உண்மைதான். இதுக்கு மேலேயும் உண்மை சொல்லலன்னா நீ இவ்வளவு தப்பா புரிஞ்சுப்ப. என்ன சந்தியா நீ? என்ன
நான் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு உன் மனசுல பதிஞ்சிருச்சு. அதான் பிரச்சனை. நீ நினைக்கிற மாதிரி +1 படிக்கிற வரைக்கும் நானும் நல்ல பொண்ணாதான் இருந்தேன். உங்க அப்பா வீட்லயே இருக்கேன்னு சொன்னாரு, வெளியே போயிட்டார் போல இருக்கு. ஆமாமா. என்னடி கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாமே? அட பாவி. யோ, யார் யாவ? என்னடி கோயிலுக்கு போயிட்டு ராத்திரி வரேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நிக்கிறீங்க? இது அநாகரிகமா தெரியல? எது அநாகரிகம்? ஒரு குடும்பம் நடத்துற வீட்ல வயசு பிள்ளைக்கு அப்பாவா இருந்துட்டு எவ்வளவு கூட்டிட்டு வந்து கூத்தாடிக்கிறியா? இதான் அநாகரிகம். என்னது குடும்பம் நடத்துற வீடா? இந்த வீட்டுக்கு வாடகை கட்டுறது நானு, கரண்ட் பில் கட்டுறது நானு, இந்த வீட்டுக்கு பூரா செலவு பண்றது நானு. என்ன பார்த்து கேள்வியா கேக்குறேன்னு? என்னையா பைத்தியக்காரத்தனமா பேசுற? பொம்பளைன்னா வீட்டு பாத்துக்கணும், ஆம்பளைன்னா செலவு பார்க்கணும். இத போய் கணக்கு போட்டு பேசுற? யோ போயா. ஏமா போகாத செல்லம் நில்லு. என்னடி ஓவரா பேசுற? விடு விடு அண்ணா. நாள் போய்டா. அப்பா விடுப்பா. விடியா விடுப்பா. அம்மா மேல கை வச்சா நடக்கிறதே வேற. ஓ அவ்வளவு பெரிய மனுஷன் ஆயிட்டியா? விரல் நீட்டி பேசுற அளவுக்கு வந்துட்டியா? அம்மாவும் பொண்ணு சேர்ந்து என்ன மிரட்டி பாக்குறீங்களா? யோ நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல, சொல்லிட்டேன். ஓ அப்படியா? நான் யோக்கியமா இல்ல, நான் பண்றதெல்லாம் தப்பு அப்படிதானே? அப்படின்னா ஒண்ணு செய்யுங்க, அம்மாவும் பொண்ணு சேர்ந்து ஜெகஜோதியா குடும்பத்தை நடத்துங்க. நான் வரேன். வர்றது என்ன, வரவே மாட்டேன். எங்க அம்மா வீட்டை விட்டு போனதுல இருந்தே நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். எங்க அம்மா வீட்டு வேலை பார்த்துதான் என்ன படிக்க வச்சாங்க. நானும் நல்லா தான் படிச்சேன். ஆனா எனக்கு கெமிஸ்ட்ரி மட்டும் சரியாவே வரல. அப்பதான் டியூஷனுக்கு போகணும்னு. ஏய் யார் நீங்க? இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல சார், காலேஜ் ஸ்டூடண்ட் பேசிட்டு இருக்கேன். இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். கிளம்பு கிளம்பு. சார் சும்மா பேசிட்டு. வண்டி எடுத்துட்டு போயா. ரோட்ல நின்னுக்கிட்டு லவ் சூடு. ஏமா உனக்கு தனியா சொல்லணுமா? கிளம்பு கிளம்பு. அப்படியே வீட்டுல கடுக்கா கொடுத்துட்டு வந்துடுறது. நடந்ததை பாதி சொல்லிட்டு மீதி சொல்ல போயிட்டாலே. மீதியே நான் சொல்றேன். சந்தியா டியூஷனுக்கு போனா, வாத்தியாருக்கு பிடிச்சு போச்சு. 2 பேரும் லவ் பண்றாங்க. அடுத்து என்ன? கல்யாணம் தான். ஏய் நீ எதுவாக இருந்தாலும் என் சிஸ்டர் கிட்ட கிளியராக பேசிக்கோ. மஞ்சு அண்ணா, இது என் ஃப்ரெண்ட் ஜான், இண்டஸ்ட்ரியல் கன்சல்டன்ட். சொல்லுங்க. இப்பெல்லாம் லேடிஸும் இண்டஸ்ட்ரியலிஸ்டா வந்துட்டு இருக்காங்க. நீங்க நல்லா கரெக்டா பிளான் பண்ணீங்கன்னா பணம் கொட்டுன்னு கொட்டும். 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். சாரி, ஒரு அர்ஜென்ட் மீட்டிங், அதான் கிளம்புறேன். ஆக்சுவலா மேடம், பவுல்ட்ரி ஃபார்ம் கோழி பண்ண. உங்களுக்கு அவுட்டர்ல ஏதாவது லேண்ட் இருக்கா? அவுட் ஆஃப் சிட்டில எதுவும் இல்ல. வேற ஏதாவது பிசினஸ் இருக்கா? காஸ்மெட்டிக்ஸ் லேடிஸ்க்கு ரொம்ப பொருத்தமான பிசினஸ். பணம் கொட்டுன்னு கொட்டும். அது எல்லாத்துக்கும் லக்கு வேணும். காஸ்மெட்டிக்ஸ் உங்களுக்கு செட் ஆகும். எப்படி சொல்றீங்க? மச்சத்தை வச்சு தான் சொல்றேன். மச்சமா? இங்க இங்க கொஞ்சம் இதான். இத பாருங்க, இந்த மச்சம் தான் உங்களுக்கு யோகம். வேற எங்கேயாவது இருக்கா? அது வந்து பின்னால. திரும்பங்க பாப்போம். ஆக்சுவலா சுக்கிரமேட்ல இருக்க வேண்டியது சந்திரமேட்ல இருக்குது. இந்த மச்சம் மட்டும் இங்க இருக்கு பாத்தீங்களா?
இந்த இடத்துல இருந்திருந்தா அது ஒரு யோகம். இதே வந்து உங்களுக்கு இந்த சென்டர்ல இருந்திருந்தா ரொம்ப யோகமா இருந்திருக்கும். இப்ப சொல்றேன் மேடம், இந்த பின்னாடியும் முன்னாடியும் சேர்ந்து உங்களை எங்கேயோ உச்சத்தை கொண்டு போக போகுது. அதுக்கு நான் கேரண்டி மேடம். ரியலி? நீங்க ஓகேன்னு சொல்லுங்க. டே ஆஃப்டர் டுமாரோ வந்து நான் உங்களை மீட் பண்றேன். டே ஆஃப்டர் டுமாரோ என் பிரதர் வந்து ஊர்ல இல்ல. அவர் வந்ததும் we will meet. இல்ல, டே ஆஃப்டர் டுமாரோ ரொம்ப நல்ல நாள். நீங்க சைன் பண்ணிட்டாக்க நம்ம மெட்டீரியல் இறக்கிடலாம். அதுக்கப்புறம் உங்க ஹஸ்பண்டே உங்களை பார்த்து என்னடா நம்ம ஒய்ஃப் இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டாளேன்னு ரொம்ப ஆச்சரியப்படுவாரு. நிஜமா? நிஜமாவா? கண்டிப்பா. எனக்கு அதுதான் வேணும். டோன்ட் வரி, நான் இருக்கேன். ஓகே, டே ஆஃப்டர் டுமாரோ வாங்க. வெரி குட், வெரி குட். இப்படிதான் இருக்கணும். ரொம்ப ஃபாஸ்டா இருக்கீங்க. நான் எல்லாத்தையும் அண்டர்டேக் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த டென்ஷன்ல இருந்து ரிலீஃப் ஆனா போதும். உங்களுக்கு சூப்பர் ரிலீஃப் கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. எனக்கு அதுதான் வேணும். ஓகே, உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐ வில் கம் டே ஆஃப்டர் டுமாரோ. ஓகே. ஓகே, பை. சந்துரு, நீ இப்படியே சாப்பிடாம இருந்தா அந்த ப்ரொஃபஸரும் சந்தியாவும் லவ் பண்றதை நிறுத்திடுவாங்களா? திரும்ப திரும்ப அதை பத்தி பேசிட்டு இருக்காது. வெரி சிம்பிள் மேட்டர் சந்துரு. ப்ரொஃபஸரும் ஸ்டூடெண்ட்டும் லவ் பண்றாங்க, அடிக்கடி பார்த்து ரொமான்ஸ் பண்றாங்க, அத ரகசியமா வச்சிருக்காங்க. இப்போ நமக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. நான் சொல்றத கேட்க மாட்டியா சந்துரு? சந்துரு, நீ இன்னும் எனக்காக அவகிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கியா? நீ இன்னும் வாதியார் லவ் பண்றியா? வாத்தியார் தான் என்ன லவ் பண்றாரு. வாத்தியார் தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு. எனக்கு எல்லாமே அவர் தான் கொடுத்தாரு. அவர் மட்டும் இல்லன்னா நானும் எங்க அம்மாவும் நடு தெருவுக்கு வந்திருப்போம். அதே நேரத்துல அவர் இஷ்டத்துக்கு வளைஞ்சு கொடுத்தத ஏன் தப்புதான். அந்த தப்பு செஞ்ச பாவத்துக்காக என் லைஃப்ல லவ்வோ கல்யாணமோ எதுவுமே வேண்டான்னு நான் டிசைட் பண்ணிட்டேன். உண்மையிலேயே நீ காதலிக்கிற அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை. தயவு செஞ்சு இனிமே நம்ம மீட் பண்ணவே வேண்டாம். பிளீஸ் சந்துரு. சந்துரு, உனக்கு ஒரு அருமையான பொண்ணு கிடைச்சிருக்கா. அவளையே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோ. என்ன மறந்துற. ஒரு நிமிஷம் சந்தியா, உன்கிட்ட நான் பேசணும். நான் தான் என்ன பத்தி எல்லாமே கிளாரிஃபை பண்ணிட்டேனே. இனிமே சொல்றதுக்கு என்ன இருக்கு சந்துரு? நீ தப்பு பண்ணதை ஹானஸ்டா ஒத்துக்கிட்டேன். ஆனா நீ ஏன் தப்பு பண்ணன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த வாத்தியார் அப்படி பிஹேவ் பண்றப்போ நீ ஏன் அப்போஸ் பண்ணல தெரியுமா? அவர் மேல நீ வச்சிருக்கிற நன்றி உணர்வு, விசுவாசம் இதெல்லாம் தான். காதலிக்க தகுதி இல்லைன்னு நீ ஏன் நினைச்சுக்காத. எப்போ எல்லாத்தையும் நீ ஒத்துக்கிட்டியோ அதை விட பெரிய தகுதி தேவையே இல்லை. ஐ லவ் யூ சந்தியா. சந்துரு, I love you சந்துரு. I love you. நோ! அவன் யாரு உன்னை காதலிக்க? நீ என் லவர் அவனுக்கு தெரியாது? சொன்னியா? எல்லாத்தையும் அவன்கிட்ட சொன்னியா? நடந்த எல்லாத்தையும் அவன்கிட்ட சொன்னியா? சொல்லிட்டேன் சார், எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். எல்லாம் தெரிஞ்சும் சந்துரு என்ன ஹானஸ்டா காதலிக்கிறான். பெரிய ஹானஸ்ட். அவன் உனக்கு கெமிஸ்ட்ரி சொல்லி கொடுத்தானா இல்ல காலேஜ் ஃபீஸ் கட்டானா? என்ன பண்ணா அவன் உனக்கு?
உங்க அம்மாவை நீ நடுத்தருள் நிக்கும் போது அவன் தான் வந்து காப்பாத்துறானா? நான் எதையுமே மறக்கல சார். ஆனா நம்ம ரிலேஷன்ஷிப் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. என்ன ரிலேஷன்ஷிப்? இந்நேரம் நான் உன்னை பிரெக்னென்ட் ஆகியிருந்தா அந்த சந்திரன் உன்னை ஏத்திட்டு இருப்பானா? இல்ல நீ தான் இப்படி வந்து கேட்டுட்டு இருப்பியா? சந்தியா, உன்னை நான் கொஞ்சம் கொஞ்சமா தொட்டேன். எதுக்கு? நான் என்ன உடம்பு வெறி பிடிச்சவனா? இல்ல, உன்னை கொஞ்சம் கொஞ்சமா தொட்டதே நீ என்ன கிடைச்சிட்டேங்கிற கேரண்டிக்காக தான். அந்த கேரண்டியை நான் பண்ணிட்டானே. எங்க பாரு, இனிமே நம்ம ரிலேஷன்ஷிப் கேரண்டியா இருக்கணும்னா அதுக்கு ஒரே வழி, கொஞ்சம் கொஞ்சமா நடந்த தப்பு முழுசா நடக்கணும். நீ என் சந்தியாவா முழுசா மாறணும்னா உனக்கும் எனக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கணும். அதுக்கப்புறம் தான் கல்யாணம். ஐயோ பைத்தியம் மாதிரி பேசாதீங்க. நான் வர மாட்டேன். வரமாட்ட? நான் வர மாட்டேன். உன்னை எப்படி வர வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நல்லா பாத்துக்கோ. இத பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ண. இப்ப சொல்லு சந்தியா, வரமாட்ட? இந்த பாரு, நான் ஒன்னும் பிளாக்மெயிலரோ கிரிமினலோ கிடையாது. நான் பார்த்து சந்தோஷப்படுறதுக்காக தான் எடுத்தேன். நீ மட்டும் நான் சொல்றதை கேட்கல, ஊர்ல இருக்க எல்லாருக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். அப்புறம் உன் மானமும் போயிடும், என் மானமும் போயிடும். நீயும் சூசைட் பண்ணிக்கணும், நானும் சூசைட் பண்ணிப்பேன். ஏன் சார் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இதை விட்டா எனக்கு வேற வழி இல்ல. நாளைக்கு நான் சொல்ற கெஸ்ட் ஹவுஸுக்கு நீ வரணும். சேர்ந்து வாழலாமா சேர்ந்து சாகலாமான்னு நீயே டிசைட் பண்ணிக்கோ. டே மச்சி, சொல்றா. நீ சொன்ன மாதிரி இந்த மாத்திரை ஒர்க் அவுட் பண்ணுமாடா? என்ன அப்படி கேட்குற? அது இம்பார்ட்டன்ட் மாத்திரை. வயாக்கிற மாதிரி 10 மடங்கு வேலை செய்யண்டா. சாப்பிட்டா 3 மணி நேரத்துக்கு கொந்தளிச்சிருவாங்க. அந்த மாதிரி மாத்திரை இந்தியாவிலே கிடையாது. நான் உனக்கு கொடுத்துருக்கேன். தேங்க்யூடா, தேங்க்யூ வெரி மச் மச்சி. இன்னைக்கு என் பிளான் சக்சஸ். ஹலோ. ஹலோ. பாருங்க, நீங்க கேட்ட காஸ்மெட்டிக் டீடைல்ஸ், ஹேண்ட் ஓவர் பிளான்ஸ். ஓகே. காஃபி குடிங்க மேடம். நீங்க சாப்பிடுங்க. எப்பவும் அழகு பொருள் வியாபாரம் பண்றவங்க எல்லாம் உங்களை மாதிரி தான் அழகா இருப்பாங்க. நீங்க ரொம்பவே அழகா இருக்கீங்க. என்னாச்சு மேடம்? எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. I'll just come. என்ன அப்நார்மலா இருக்கீங்க? I'll take rest. Okay? Please. மேடம் பாத்து, நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? இல்ல வேண்டாம், நீங்க உட்காருங்க, நான் போயிடுவேன். ப்ளீஸ்.
வெளியில உட்காந்து வெயிட் பண்ணவா வந்தேன். மஞ்சு, உங்க உடம்புல ஏதோ பெயினா இருக்கிற மாதிரி தெரியுது இல்ல? மஞ்சு, 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 நான் வேணும்னு தோணுதில்ல மஞ்சு. மஞ்சு சொல்லு, நான் வேணும்னு தோணுதில்ல? இங்க இருந்து போங்க. சொல்லு மஞ்சு, நான் வேணும்னு தோணுதில்ல? சொல்லு மஞ்சு. ப்ளீஸ் நீ வெளியே போ. சொல்லு மஞ்சு. மஞ்சு, 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 நான் வேணும்னு தோணுதில்ல மஞ்சு. மஞ்சு, 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 கரெக்டா மஞ்சு? மஞ்சு, மஞ்சு, ப்ளீஸ். மஞ்சு, நேச்சுரலுக்கு எகென்ஸ்டா இருக்க கூடாது. ஏய் மஞ்சு, உன் உடம்பு எவ்வளவு பரவசமா இருக்குன்னு எனக்கு தெரியும். மஞ்சு, மஞ்சு, ப்ளீஸ். ஏய் மஞ்சு, உன் பரவசம் எனக்கு தெரியுது மஞ்சு. ப்ளீஸ் ப்ளீஸ். ஏய் மஞ்சு, நீ வெளியே போ சொல்றல. போ. ஏய் மஞ்சு, உனக்கு என்னாச்சு? என் புருஷன் ரொம்ப நல்லவர். நான் தான் சந்தேகப்பட்டேன். அந்த பாவத்துக்கு தான் இதெல்லாம் நடக்குது. மஞ்சு, என்ன மஞ்சு? காஃபில நீ என்னத்த கலந்த? மாத்திரை. இன்னொரு மாத்திரை இருக்கா? இன்னொரு மாத்திரையா? பவர் பத்தலையோ? Get out from here. வித்தியாசமான கேரக்டரா இருக்காளே. ஏய், நீ ஏன் இங்க வந்த? என் வீட்டுக்கு வரதுக்கு நான் யாரை கேட்கணும்? இது உன் வீடு இல்ல. நீதான் சொன்னியே ரங்கநாயகி கூட நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன். அப்படிப்பட்ட அயோக்கிய வீட்டுக்கு நீ ஏன் வந்த? ஐயா சாமி, தெரியாம சொல்லிட்டேன். கால்ல வேணாலும் விழற. திரும்ப திரும்ப அதையே சொல்லி டார்ச்சர் பண்ணாதீங்க. உலகத்துல வேற யாரும் சந்தேகப்படுறது இல்லையா? சண்டை போட்டுக்கிறது இல்லையா? என் உலகமே வேற. அந்த உலகத்துல நீ இல்ல. என்னங்க இப்படி பேசுறீங்க? நான் அப்படி தாண்டி பேசுவேன். சரி, ரிலாக்ஸ். இந்த காஃபியை குடிங்க. ரிலாக்ஸா இருங்க. கடவுளே, இந்த மாத்திரை வேலை செஞ்சு எங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணும்.
சாரி மஞ்சு, நானும் கொஞ்சம் அவசரப்பட்டேன். உண்மையிலேயே என்ன மன்னிச்சிட்டீங்களா? நான் வேணும்னா உனக்கு சாரி கட்டி விடட்டுமா? ஐயோ ஆசைய பாரு. சரி, ஒரு கண்டிஷன். கண்டிஷனா? ஆமா, உங்க கை என் மேல படக்கூடாது. சரி கட்டி விடுறீங்களா? கை படாம சாரி கட்டி விடணுமா? ஆமா. ஓகே, டன். சரி கொடு. கை படக்கூடாது. கை படாம தானே? கை 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 ஓ, கை sorry, படக்கூடாது. Wait. எப்படி கைப்படல? போதுமா? கை கை படக்கூடாது. படாது, வாய் தான் படும். இதுக்கு கையே பட்டிருக்கலாம். இதுக்கு கையே பட்டிருக்கலாம். இதுக்கு கையே பட்டிருக்கலாம். சி. என்னங்க இது? காஃபி சாப்பிடல? நீ போட்டு கொடுக்குற காஃபி குடிக்கிறதுக்கு நான் என்ன கேனம்? சமயக்காரி கூட காஃபி போட்டு தருவா, வேலைக்காரி கூட வீட்டை கிளீன் பண்ணி தருவா, எல்லாத்துக்கும் ஆள் இருக்கு. இனிமே நீ தேவையில்ல, போடி வெளிய. நீங்க உங்களுக்கு என் மேல இவ்ளோ கோவம்? எங்க பார், ஒன்ஸ் உனக்கும் எனக்கும் இல்லன்னு ஆயிடுச்சு. திரும்ப ஸ்டார்ட் பண்ணாத. இனிமே இங்க இருந்த உன் மரியாதை கட்டுறோம். போடி வெளிய. இல்லங்க, நான் சொல்றத கொஞ்சம் ஐயோ போடி. நான் பண்ண தப்புக்கு தான் மன்னிப்பு கேட்டேன். சொல்றல, போடி வெளிய. என்னங்க இது? ஐயோ மூஞ்ச பார்க்கவே பிடிக்கல. போ. என்னங்க? போடி. என்னங்க? ஐயோ போய் தொலை. ஐயா பணமா பண்ணீங்க, உதவி பண்ணீங்க, பணமா உதவி பண்ணீங்கயா. திருநெல்வேலிக்கு தூக்கிட்டு போனியா? திருநெல்வேலிக்கு தூக்கிட்டு போனியா? ஐயா கால் டாக்ஸிக்கு காசு கேட்குறாங்கய்யா. கால் டாக்ஸிக்கு காசு கேட்குறாங்க. அண்ணே வணக்கண்ணே, வணக்கண்ணே. என் நண்பன் திடீர்னு செத்து போயிட்டானா? செத்து போயிட்டானே. திருநெல்வேலிக்கு போங்கண்ணே. கால் டாக்ஸிக்கு காசு அதிகமா கேட்குறாங்கண்ணே. கவலைப்படாத, நான் ஹெல்ப் பண்றேன். உதவி பண்ணுங்கண்ணே, உதவி பண்ணுங்க அண்ணே. நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்கண்ணா. மொத்த செலவு நீங்களே கொடுப்பீங்க பாருங்கண்ணே. அண்ணே திருநெல்வேலிக்கு கொண்டு போனா ஊருக்காரங்களா அங்க வெயிட் பண்றாங்கண்ணே. அண்ணே கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். நன்றிண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. ஆமா, இத திருநெல்வேலி கொண்டு போய் எரிக்க தானே போற? ஆமாண்ணா, அவங்க கூட சுடுகாட்டுல எரிக்க போறேண்ணே. கொஞ்சம் வெயிட் பண்ணு, half an hourல உனக்கு சாம்பல் தரேன். சாம்பலா? ஹலோ சார், இங்க ஒரு அனாதை பொண்ணு இருக்கு. நீங்க ஒரு அமரர் ஊர்தி அனுப்பிச்சீங்கன்னா நான் உடனே ஒரு பாடி அனுப்புறேன் சார். அதை எரிச்சு சாம்பலா கொடுத்துருங்க. அவ்வளவுதான் சார். எங்க போனானுங்க? நாம நினைச்சது சரியா தான் போச்சு. எல்லாம் ஃப்ராடுகார பசங்களா இருக்கிறானுங்க. சார் வணக்கம் சார். முதலாளி வணக்கம் சார்.
நீங்க இந்த நிலைமைக்கு வருவீங்கன்னு எனக்கு அன்னைக்கே தெரியும்டா. சார் என்னைக்கு நான் வேலையை விட்டு வந்தனோ அன்னையிலிருந்து படாத பாடு சார். வேணா கேட்டுப்பாரு சார். சோறு தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டேன் சார். இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? நான் கொடுத்த வேலையை நீங்க ஒழுங்கா செய்யாம ஊரை சுத்திட்டு இருந்தீங்க. சரி, வெளியில போயாவது நீங்க நல்லா இருப்பீங்கன்னு பார்த்தா இவ்வளவு மோசமான நிலைமை. 5000 ரூபாய் பணத்துக்காக படாத பாடுபட்டேன் சார். வெறும் 5000 ரூபாய்க்கு அதிகமாக பொண்டாட்டி வீட்டை விட்டு துரத்திட்டா சார். என்னப்பா நீங்க? சரி, இந்த பணத்தை கொண்டு போய் வீட்டுல கொடுத்துட்டு சரி சார். நாளையில இருந்து ஒழுங்கா வேலைக்கு வர பாருங்க. வந்துடுறேன் சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி ரொம்ப சார். நன்றி சார். வாங்க. நன்றி சார். காலையில கம்பெனி அழைச்சிட்டு வந்துருயா. நீங்க நன்றி போங்க ஐயா. போங்கய்யா. போட்டுங்கய்யா. அவுட்டுங்கய்யா. நல்லா இருக்கட்டும். ரொம்ப நல்லவர் தான் மச்சான். ஹலோ சந்துரு, நான் சந்தியா பேசுறேன். சொல்லு சந்தியா. சார் என்ன பிளாக்மெயில் பண்ணி என்ன? ஏதோ ஒரு கெஸ்ட் ஹவுஸ்க்கு வர சொல்றாரு. தயவு செஞ்சு என்ன மறந்துரு சந்துரு. எந்த கெஸ்ட் ஹவுஸ் தெரியுமா? அதுதான் எனக்கு புரியல. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. அவனுக்கு சந்தியான ஒரு பொண்ணோட அஃபேர் இருக்கு. இத பத்தி நேத்து என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணான். அதனால தான் இங்க வந்திருக்க அவன்கிட்ட சொல்றதுக்கு. என் மேல அவருக்கு இருக்கிற வெறுப்பு தான் எல்லாத்துக்கும் காரணம்னு நினைச்சேன். ஆனா சந்தியா மேல இருக்கிற விருப்பம் தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கும்னு இப்பதான் புரியுது. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. நீங்களே சொல்லுங்க. நீங்க தான் ரகுநாத்தோட வைஃபா? ஆமா. நீங்க யாரு? என் பேர் சந்துரு, சந்தியாவோட லவ்வர். ஓ, உட்காருங்க. உங்க புருஷன் என்ன காரியம் பண்ணிருக்கேன் தெரியுமா? சந்தியா பிளாக்மெயில் பண்ணி உனக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட்னு ஏதோ ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கூட்டு போயிருக்கான். அந்த கெஸ்ட் ஹவுஸ் வேற எங்க இருக்குன்னு தெரியாது. கெஸ்ட் ஹவுஸா? எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. அதுவா இருக்கலாம். வாங்க போலாம். சாரி சந்தியா. எல்லாரும் அனுபவிச்சுட்டு ஏமாத்துறதுக்காக தான் பிளாக்மெயில் பண்ணுவாங்க. ஆனா நான் கூட வாழணும் தான் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கேன். உன்னை விட்டுட்டு ஓடுறதுக்காக இல்லை. நான் செய்யறது தப்பா சந்தியா? இல்ல சார். உன்னை என் ஒய்ஃப் ஆக்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். நான் என்ன நினைக்கிறேன்னு உனக்கு புரியுதா? புரிஞ்சுக்கிட்டேன். என்னை விட்டு உங்களால இருக்க முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே உங்க விருப்பம் என்னவோ அதுதான் ஏன் விருப்பமோ. இதையும் நீங்க செல்போன்ல எடுக்க போறீங்களா? ஐயோ சந்தியா, என்ன அவ்வளவு மட்டமா நினைச்சிட்டியா? உன் கூட லைஃப் லாங் இருக்கணும் தான் இதை எடுத்து வச்சேன். இனிமே எனக்கு தேவையில்லை. ப்ளீஸ் சந்தியா, என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. ப்ளீஸ் ப்ளீஸ் சந்தியா, என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லு. ப்ளீஸ் சந்தியா, ப்ளீஸ் என்னை புரிஞ்சுக்கோ. ப்ளீஸ் சந்தியா, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடன்னு சொல்லு. ப்ளீஸ். மன்னிச்சிட்டேன் சார். Salah.
ரகு இன்னொரு தடவை சொல்லு, இன்னொரு தடவை சொல்லு சந்தியா, இன்னொரு தடவை சொல்லு சந்தியா, ப்ளீஸ். சந்தியா, இப்பதான் நீ எல்லாவும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு சந்தியா. இது போதும் சந்தியா, உன் காதல் எனக்கு கிடைச்சிருச்சு. சார் சார்னு சொல்லியே என்னை டார்ச்சர் பண்ணிட்டியே. உன் மேல நான் எவ்வளவு பிரியம் வச்சிருக்கேன்னு தெரியுமா? நீ தான் என் வைஃப், என் லவ், என் வாழ்க்கை, எல்லாமே நீதான். நீ ரகு ரகுன்னு சொல்லும்போது எப்படி இருக்கு தெரியுமா? சந்தியா, என்னை விட்டு போகாத, என் கூட வேறு சந்தியா. நீ எனக்கு வேணும் சந்தியா. ஏய் சந்தியா, ஏய் சந்தியா, என்ன பண்ற? ஏய் சந்தியா, சந்தியா, ஏய் சந்தியா, சந்தியா, ஏய் சந்தியா, என்னை விட்டு போயிடுவியா நீ? ஓடுற? என்னை விட்டு போவியா? சந்தியா, நீ எனக்கு தான். சொன்னா கேளு, நீ எனக்கு தான். சொன்னா கேளு. சார் சொல்லாத, சார்னு சொல்லாத, சார் சொல்லாத. அங்க மட்டும் ரகுன்னு சொன்ன, அங்க மட்டும் சொன்னியே. என்னை விட்டு போயிடுவியா? என்னை விட்டு போயிடுவியா? என்ன ரகுன்னு சொல்லு, ரகுன்னு சொல்லு, ரகுன்னு சொல்லு, ரகுன்னு சொல்லு. அங்க மட்டும் ரகுன்னு சொன்னல, இப்ப சொல்லு, இங்க சொல்லு, ரகுன்னு சொல்லுடி. ரகுன்னு சொல்லு, சொல்லு. ஏய் ரகுன்னு சொல்லு, ரகுன்னு சொல்லுடி, ரகுன்னு சொல்லுடி, ரகுன்னு சொல்லு, ரகுன்னு சொல்லு, ரகுன்னு சொல்லுன்னு சொன்னேன். ஏய் ஏய், அவன் கூட போகாத, அவன் பின்னாடி போய் நிக்கிறேன். ஏய் சொல்லுடி. ஏன் சொல்ல? நான் உன் ஃப்ரெண்ட் சொன்னா கேட்க மாட்டேன். கேக்குறேன்டா, விட்றா விட்றா. ஏண்டா என்னைய சந்தியா பிரிக்கிறதுக்காக வந்து நீ? ஏய் ஏய் விட்றா. ஏய் வாடா, உன்னதான் ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன் தியாகி. நீ எல்லாம் ஒரு வாத்தியாரடா, போறம்போ. ஏய் உனக்கு இவ கேக்குதா? ஏய் ஏய், என்னடா நடந்துக்க மனசுல? உனக்கு என் சந்தியாவா? இருக்க மாட்டே நீ. ஏய் பெரிய இவ நீ என்னடா மூ ஆளு? வாங்க சந்திரு, சந்திரு, இவன் கிட்ட இருந்து என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்து, என்ன காப்பாத்து. சந்திரு, காப்பாத்துனா, காப்பாத்துனா நான் யாரு? நான் யாரு? காப்பாத்துனா நான் யாரு? யாரு? ஐயோ நான் யாரு? ஏன் சந்தியா? ரகு, ரகு. கெமிஸ்ட்ரி கிளாஸ் உங்களுக்கு என்ன வேணும் நான் தரேன். உங்களுக்கு என்ன வேணும்? சந்தியா வேணும் தரியா? 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 எனக்கு சந்தியா வேணும் தரியா? எனக்கு சந்தியா வேணும்.
சார் சந்தியா வருவா 5 மணிக்கு டியூஷனுக்கு வருவா. சார் சார் எனக்கும் சந்தியாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, ஆசீர்வாதம் பண்ணுங்க. அஞ்சு மணிக்கு சந்தியா வருவா, டியூஷனுக்கு வருவா. இன்னைக்கு என்ன ஸ்கார்? சார் பத்திரமா பாத்துக்கோங்க. சந்தியா நோட் பண்ணிக்கோங்க. பார்த்துங்க. சந்தியா வந்துருவா. சந்தியா